இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாக் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நிர்பந்தத்தை ஒரு கல்வியாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்திய நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் விவாதித்து நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஏற்போது அது நடைமுறைக்கு வருகிறது. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கையில PM ஸ்ரீ ஸ்கூலை ஏற்கின்ற மாநிலத்திற்கு மட்டுமே சமகர சிக்ஷா கீழ் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல திரு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறாரா அல்லது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றத திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் விளக்கணும். அவ்வாறு இல்லாமல் இவர்கள் நினைத்ததை மாநிலத்தின் மீது திணிக்கணும்னு பாக்குறது நாடாளுமன்றத்தை அவமதிப்பதாகவும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கடிதமாகவே அந்த கடிதத்தை நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ இந்த சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பலனடைந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் அந்த ஒன்றிய அமைச்சர் வலியுறுத்துறாரு இல்லையா? அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? 2017 இருந்தே அது இருக்குங்க. அது தேசிய கல்விக் கொள்கை 2020 பிறகு வந்த திட்டம் கிடையாது. அது முன்னாடியே இருந்தது. SSA முதல்ல இருந்தது, சர்வசிக்ஷா அபியான். அதுக்கப்புறம் RMSA வந்தது, 1ல இருந்து 8, அதுக்கப்புறம் 9ல இருந்து 12. அது ரெண்டையும் இணைத்து 1வது இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம். அதற்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் எங்க இருந்து சம்பந்தம்? அது 2017 இருக்கிற ஸ்கீம். அது தேசிய கல்விக் கொள்கை 2020 ஜூலைல தானே அறிவிச்சாங்க. எனவே அதையும் இதையும் தொடர்பு படுத்தி பேசுவதே முதல்ல தவறானது. இல்ல, இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் இருந்தா அது சரியான முறையில மாணவர்களிடையே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. சரி, கேட்கல சரியா? ஹலோ சார், இப்போ தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்ததன் மூலம், நிர்பந்தம் கொடுப்பதன் மூலம் ஒன்றிய அரசு என்ன விஷயத்தை சாதிக்க விரும்புகிறதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமமான கற்றல் வாய்ப்பை கிடைக்க விடாமல் தெரிகின்ற சதி திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார். சமமான கற்றல் வாய்ப்பு சீராக அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்னாரு. PM ஸ்ரீ ஸ்கூல்னு சொன்னா மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியோ அல்லது கல்வி மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியோ அதற்கு மட்டுமே ஸ்கூல் ஆஃப் PM ஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், பிரதம மந்திரியின் தகைசால் பள்ளிகள் என்று அறிவிக்கப்பட்டு அது மட்டுமே ஆகச்சிறந்த பள்ளி, அதுல படிக்கிறவங்களே ஆகச்சிறந்த மாணவர்கள், அதுல வேலை செய்யப்பவர்களே ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் என்று சொன்னால் மற்ற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் யார் என்பதுதான், மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் யார் என்பதுதான். ஒரு சமச்சீர் அற்ற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சம வாய்ப்பை மறுக்கின்ற ஒரு திட்டத்தை மாநிலத்தின் மீது திணிப்பதற்கு யார் ஒன்றிய அரசிற்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? இது தமிழ்நாட்டு மக்கள் மீது தொடுக்கப்படும் யுத்தமாக பார்க்கிறேன். சமமான கற்றல் வாய்ப்பை மறுப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்பாடாக பார்க்கிறேன். அதை செய்வதற்கு எந்த மாநிலம் ஒப்பக்கூடாது என்பதுதான். இல்லை, இப்போ நீங்க இப்படி ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு இதை தொடர்ந்து எதிர்த்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அமைச்சர் குறிப்பிடும் போது மாணவர்களுடைய கல்வி எதிர்காலத்தில் அரசியல் கொள்கைகள் தலையிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. கல்வி என்பது அரசியலுங்க. கல்வியை மறுப்பது என்பது ஒரு அரசியல் செயல்பாடு. கல்வியை கொடுப்பது என்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அரசியல் செயல்பாடு. ஜனநாயகத்தை வலுப்பெறணும்னா கல்வி கொடுக்கணும். கல்வியை மறுத்தா ஜனநாயகம் பலவீனப்பட்டுடும் என்பது பாஜகவிற்கு நன்றாகவே தெரியும். எனவே கல்வியை மறுக்கின்ற அரசியலை அவர்கள் செய்ய முற்படுகிறார்கள். நாம் கல்வியை வழங்கும் அரசியலை செய்ய முற்படுகிறோம். நன்றி சார், உங்களுடைய விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.